ஹலோ ஹலோ சார். சொல்லுங்க சார். நான் ராஜன் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார் ராஜன் சார். அந்த போஸ்ட் ஒன்று அனுப்பிட்டு இருந்தேன். சொல்லுங்க சார். அது வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவீங்களா சார்? சார் இன்னும் அது அப்டேஷன் ஆகல சார். இப்போ அந்த வால் போஸ்ட் அனுப்ப சொல்றீங்களா? ஆமாம் சார், ஆமாம். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா? எங்கே சார் இருக்கீங்க? உங்களுக்கு நாகர்கோவில் சொன்னேன் சார். காலையில் நாகர்கோவில். நாகர்கோவில் சொன்னீங்களே. இப்போ நிறைய மெம்பர் ஜாயின் பண்ணிருக்கீங்களா சார்? இப்போ ஆமாம் சார், நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க சார் ஆல்ரெடி. நம்ம வந்துட்டு என்னென்ன நேம் ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த நேமுக்கு எல்லாருக்குமே நம்ம இன்வைட் பண்ணுவோம் சார். நமக்கு அங்கே மீட்டிங் நடக்குமோ? புரியல சார். அங்கே மீட்டிங் இருக்குமா சார்? சார் மீட்டிங்கில் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஒரு இன்ஃபர்மேஷன் சார். மீட்டிங் வரப்போ அந்த மெடிடேஷன் வர ஜஸ்ட் இது வந்து ஓப்பனிங் ஜஸ்ட் நம்ம இன்வைட் பண்ணுறோம். எங்கே வச்சு நடக்கும் சார் இது இடம்? சென்னையில் தான் சார். சென்னை லொக்கேஷன் இப்போ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அந்த ஓப்பன் டேட்ல தான் சார் நம்ம அனௌன்ஸ் பண்ண முடியும். ஓ, அதுதான் அப்ரூவல் கோர்ஸ் வெயிட்டிங்கு. அந்த அப்ரூவல் எல்லாமே ப்ராப்பரா நடந்துச்சா நம்ம எல்லாருக்கும் நம்ம இன்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம். இந்த லொகேஷன் இந்த பிளேஸ் சொல்லிட்டு அன்னைக்கு அந்த இடத்துல நடக்கும். அது யார் ப்ரீச் பண்ணுவாங்க? புரியல சார். ப்ரீச் ஏதாவது பண்ணுவாங்களா? ப்ரீச் ஏதாவது பண்ணுவாங்களா? ஆமா நிச்சயமா. ஸ்பீச் ரொம்ப இருக்காது சார். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீச்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப கம்மி தான். ஓகே ஓகே. உங்களுக்கு மெடிடேஷன் ரிச்சுவல்ஸ் தான் நிறைய நடக்கும். நமக்கு கண்டிப்பா ஏதாவது கிடைக்குமா சார் இதுல? சார் இப்போ ஒண்ணுமே இல்லை சார். ஜஸ்ட் நீங்க ட்ரையல் பாருங்க. ஒண்ணுமே இல்லை. மார்னிங் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு. நீங்க முன்னாடி உங்க நேம் என்ன சார்? குட் நேம்? தாஸ் சார். ஆக்சுவலி நீங்க முன்னாடி இதுல தான் இருந்தீங்களா இல்ல இப்போ இடையில மாறினீங்களா சார்? இல்லை சார், நான் பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு யாருமே கன்வெர்ட் பண்ணல. நாமளே அதாவது ஓனா வந்துட்டு. நீங்க சிஎஸ்சியா இல்ல ஆர்சியா சார்? என்ன சார்? நீங்க சிஎஸ்சியா இருந்தீங்களா ஆர்சியா இருந்தீங்களா? இல்லை பக்கம் பெண்டிகாஸ்ட் சார் நான். ஓ, பெண்டிகாஸ்ட்ல இருந்தீங்க. எந்த சர்ச் போவீங்க சார் அங்க? புரியல சார். அங்க எந்த சர்ச் போயிட்டு இருந்தீங்க? புரியல. சிபிஎம் சார். சிபிஎம்? சிபிஎம். பெந்தகோஸ்தே மிஷன். தி பெண்டிகாஸ்டல் மிஷன். இப்போ அங்க போக மாட்டீங்க? இப்போ நாங்க போக மாட்டோம். ஓகே ஓகே சார். இப்போ எவ்வளவு நாள் ஆச்சு சார் நீங்க கன்வெர்ட் ஆகி? இல்லை நாம கன்வெர்டட்ல இது மதம் கிடையாது சார் இது. அப்ப அங்க போலாம்ல நீங்க? அங்க போக இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான கிடையாது. ஃபேமிலியோட சண்டே மட்டும் போகிறோம். அங்க போவீங்க கண்டிப்பா. முதல்ல சொன்னீங்க போக மாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப சொன்னீங்க அதான் போக மாட்டேன்னா அதாவது நம்ம போறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, போகிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது போறதுக்குன்னா நம்ம ப்ராப்பரா போதான் போகுது. இது ஒரு கரண்ட்னால ஒரு 11 o'clock போயிட்டு ஒரு 12:30 முடிச்சு வெளியே வருது. ஆமா, இது ஒரு அதுதான். பெண்டிகாஸ்ட் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, நீங்க தீவிர பெண்டிகாஸ்ட்ல என்னங்க சார்? தீவிர பெண்டிகாஸ்ட்ல இருந்திருக்கீங்க. நான் சின்ன வயசுல இருந்தே பெண்டிகாஸ்ட் சார். எனக்கு புத்தி வச்சதே பெண்டிகாஸ்ட். தீவிர பெந்தகோஸ்து. சிபிஎம்னாலே தீவிரம் இல்ல சார்? ஒயிட் அண்ட் ஒயிட். என்ன சார்? ஒயிட் அண்ட் ஒயிட் தானே போடுவாங்க. கண்டிப்பா சார். இப்போ இங்கேயும் ஒயிட் நோட்டு தானே? லூசிபெத்திக்கும் ஒயிட் நோட்டு தானே சார்? அப்படி இல்லை சார், இங்க வந்துட்டு ஃப்ரீடம் சார் ஃபுல்லா. இல்ல ஒயிட் தானே சொல்லியிருந்தாங்க முன்னாடி. நான் அந்த சின்னமலை டிமோகன் பாஸ்டர் இருக்குல்ல? புரியல சார். சின்னமலையில டிமோகன் பாஸ்டர், டிமோகன் சர்ச் சின்னமலை. சொல்லுங்க சார். அதுக்கு பக்கத்துல தான் பார்த்தா அந்த லூசிபெத்திற்கு ஆரம்பிக்க போது முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா சார். தாமஸ் பவன் சொல்றீங்க. ஆமா, அங்கதானே சார் அது இடம்? இல்ல அது வந்துட்டு பழைய, அதாவது இது வந்துட்டு ஸ்டார்டிங் சென்னையில ஆரம்பிச்சாங்க. பட் அது ஏகப்பட்ட பிரச்சனையால வந்துட்டு இதுக்கு டெல்லி சொல்லிட்டு அது சர்ச்சஸ். ஓகே ஓகே, பிரச்சனை இல்ல. ஆமா, ஏகப்பட்ட பிரச்சனைலாம் அவங்க இது பண்ணிட்டாங்க. அதனாலதான் நம்ம ஆரம்பிக்கும் போதே எல்லா ஒரு ஆதாரத்தோட தெளிவா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓ, நீங்க அதனால நேம் மாத்தி ஆரம்பிங்க. ஆமா, அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. முன்னாடியே வந்து நமக்கு சட்டானிக் சர்ச் தான் ஆக்சுவலா. ஆக்சுவலா இது வந்துட்டு பேஸ் எல்லாமே ஒண்ணுதான். சட்டானிக் சர்ச் தான். இந்தியாவுல பாத்தீங்கன்னா சாதாரண சொன்னா அது வந்துட்டு அந்த நேம் வந்துட்டு இதுவாகாது. மக்கள் பாத்தீங்கன்னா கிறிஸ்டியனுக்கு மட்டும் தான் தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க எப்படி சார் மாறிட்டீங்க? ஜிபிஎம்ல இருந்துருக்கீங்க, எப்படி பேசுறீங்க? அப்பா அப்படி கிடையாது சார். அதாவது ஃபர்ஸ்ட் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி லூசிஃபர் மிஷன் நமக்கு தேவை முழுக்க யூஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ். ஸோ இவங்களை ஏன் பண்ணி தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட கொஸ்டின் என்ன தெரியுமா சார்? இப்போ நம்ம தப்பு பண்ணலாம். இப்போ நம்ம இப்போ யூத்தா இருக்காங்க, ஓகே, இப்போ அவங்க தப்பு பண்ணலாமா? என்ன சீரத் அடிக்கலாம் அந்த மாதிரி தான் பண்ணலாமா? குடிக்கிறது சார், அதாவது நம்ம வந்து மைண்டை தெளிவுபடுத்துறது அது அவங்களுக்கே தெரியும் சார். நம்ம வந்து இதுல போதனை வந்துட்டு முழுக்க அதாவது தடை பண்ணப்பட்ட ஒண்ணு. எப்படி கிறிஸ்டியன்ல போதனையே ஒரு முழு குறிக்கோளா வச்சிருக்காங்களோ, ஸோ இதுல வந்துட்டு போதனைன்றது கிடையாது. நாம என்ன பண்றோம், அவங்களுடைய மைண்டையும் நம்ம தெளிவாக்கிறோம். அதாவது அதாவது மறைக்கப்பட்ட உண்மைகள், அதாவது
ஒரு மனுஷனுக்கு எத்தனை அறிவு இருக்கோ அந்த அத்தனை அறிவையும் நம்ம என்ன பண்றோம், ஓபன் பண்ணிடுறோம். கேட் வே ஆஃப் மைண்ட் ஓபன். சோ அந்த மைண்ட் தப்பு இப்போ கிறிஸ்டியன்ஸை பொறுத்தவரைக்கும் தப்பு பண்ணா என்ன சொல்றாங்க, பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்றாங்களா சார்? கண்டிப்பா சார். அதாவது அவங்களுடைய கொள்கை வேற, நம்ம இந்த இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்போ கலாச்சாரம் 5 அதிகாரம் எடுத்து பாத்தீங்கன்னா 5 அதிகாரத்துல நிறைய லிஸ்டே இருக்கு. பாவங்களுடைய 17-18 பாவங்கள் இதுல கொடுத்துருக்காங்கல்ல சார்? இது இதுல சொல்றீங்களா சார்? கலாத்தியன் சாப்டர்ல 5வது அதிகாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாவத்து கொலை உபச்சாரம், வேசித்தனம், இச்சை அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. இப்ப அதெல்லாம் பண்றவங்க பரலோக இது பிரவேசிக்க முடியாதுன்னு போட்டிருக்கீங்களா? ஆமா கண்டிப்பா. பட் இதுல எப்படி? இது அதாவது கிறிஸ்டியனுக்கு பக்கா ஆப்போசிட். பக்கா ஆப்போசிட் போலாம், என்ன பண்ணாலும் போலாம். பக்கா ஆப்போசிட் அப்படி கிடையாது. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஹெவன் இருக்கு. ஆமா, அவங்களுடைய கான்செப்ட். நமக்குன்னு ஒரு, அதாவது அவங்களுக்கு எப்படி மைண்ட் சம்பந்தப்பட்ட ஹெவன் இருக்கும், நமக்கும் ஒரு மைண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளுகை, நமக்கும் ஒரு ஹெவன் இருக்கு. சரி சரி. அது எப்படின்னா நம்ம வந்துட்டு முழுக்க எப்படி அவங்க எப்படி அவங்களுடைய கடவுளுக்கு உண்மையா இருக்காங்களோ அதே மாதிரி நம்மளுடைய லூசிஃபர் என்ன சொல்றாரு நம்ம அதை நம்பி கேட்டு உண்மையா இருந்தோம்னா, அதாவது இதை பொறுத்த வரைக்கும் ஹோலி கிடையாது, பட் ஆனா உண்மை உண்மையா இருக்கணும். வந்துட்டு ஹோலிக்கு உண்மையா, அதாவது ஹோலினா பரிசுத்தம் உண்மைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. பட் ஆனா கிறிஸ்டியன்ல பாத்தீங்கன்னா உண்மையா இருக்கிறாங்களோ இல்லையோ, பட் அவங்க பரிசுத்தத்தை பத்தி அதிகமா போதிப்பாங்க. ஆமா, அவங்க ஹோலி, நம்ம அன்ஹோலி. பட் இதுல வந்து என்ன பண்ணாலும் நமக்கு இப்ப லூசிஃபர் எதுவும் பண்ண மாட்டாரு. அப்படி கிடையாது சார். என்ன பண்ணாலும், அதாவது ஒரு மைண்ட் உங்களுக்கு தெளிவாயிடுச்சுன்னா எது தவறு எது சரி எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படிதான் தெரியும். பட் நம்ம தவறு பண்ணா அதுதான் நீங்க வந்துட்டு என்ன தவறு பண்ண முடியும், அதாவது உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிடும். இது வந்துட்டு கிறிஸ்டியானிட்டி மாதிரி கிடையாது. லூசிஃபர்ன்றது உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உலகத்துக்கு தேவை, உலகத்துக்கு பூர்வமான எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு செக்ஷுவலாவே எடுத்தீங்கன்னா ஒரு லேடி, இந்த லேடி தான் வேணும்னா அந்த லேடி உங்களுக்கு தேடி வருவாங்க. இதுதான் மேஜிக்கல் லூசிஃபர். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன் உங்களுக்கு. அந்த அளவு பவரான சக்தி வாய்ந்த ஒண்ணு. இப்ப சொல்றது கிடையாது, நான் உங்ககிட்ட சொல்றேன். சரிங்களா? வந்து தீர்க்க முடியாது எது எது முடியாதோ அதெல்லாம் இங்க முடியும். அதாவது உலக சம்பந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவோட நமக்கு அதிக வல்லமை இருக்குமா சார்? ஆமா சார். அதாவது பாத்தீங்கன்னா உலகத்தை பத்தி பிரபஞ்சத்தின் அதிபதி, அதாவது இந்த உலகம் இல்ல, எத்தனை உலகம் இருந்தாலும் ஹெட். ஆமா சார், கண்டிப்பா நான் ஓகே. பைபிள்ல நமக்கு இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசானவன் அப்படின்னு ஒரு, அதுதான் நமக்கு மெயின் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. ஆனா என்ன, இயேசு கிறிஸ்து உலகத்துல சிலுவையில ஜெயிச்சிட்டார்ல? புரியல சார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அதை வந்து சிலுவையில வந்து ஜெயிச்சிட்டார்ல பிசாசானவனை ஜெயிச்சுட்டாருன்னு பைபிள் இருக்குல்ல சார்? அவர் வந்து மரித்து உயிர் தெழுந்தார்ல? ஆமா சார். அப்பனா பிசாசு வந்து வெட்கப்பட்டு தோத்துட்டான்ல. அவன் வந்து இயேசு கிறிஸ்துவ மலையில கொண்டு விட்டு மேல கொண்டு போய் என்ன சொன்னா, நீ வந்து கால குதியும் அப்படின்னு சொன்னான். நீ வந்து இந்த உலகத்துல ராஜ்யத்தை எல்லாம் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொன்னான். பட் ஆண்டவர் என்ன சொன்னாரு, அப்பாலை போ சாத்தானே. பட் அதிகாரம் யார் கையில இருக்கு சார்? அதாவது வந்துட்டு கடவுளுக்கு, அதாவது நீங்க கடவுள் சொல்றீங்க, அவருக்கு இந்த நிலைமை, அவருக்கு அந்த நிலைமை. சரி ஓகே, எந்த வசனம் வாசிச்சிருக்கீங்க பைபிள்ல? ஃபுல்லா படிச்சீங்க. மார்க்ல வந்துட்டு இயேசு வரத சொல்றாரு. அதாவது பாத்தீங்கன்னா என்ன, அதாவது என்ன சேவிக்காதவங்க நான் வந்துட்டு கொண்டு போடுவேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் என்று இயேசு. அப்ப வந்துட்டு அவன் என்றது அந்த இதுல வேற யாரு? அவனை சேவிக்காதவங்களும் அவன் கொண்டு போடுன்னு சொல்லி என்ன வந்து சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இயேசு சொல்றான்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு. மார்க் 18:20 இருக்கு. மார்க் 18:20 சார்? ஆக்சுவலா நானும் பெண்டிகாஸ்ட் தான். அப்படி இருக்குது. சோ நாம வந்து இதை பத்தி நமக்கு இது கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அதாவது இது நமக்குன்னு ஒரு அறிவு இருக்கு, மனுஷன் இப்படிதான் வாழணும். சோ இப்ப கிறிஸ்டியன் அப்படியே ஃபுல்லா அடிமைத்தனங்கள் தாங்க. அந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கிறது தான் மெயின் பாயிண்ட். நீங்க எத்தனை வருஷம் டிடிஎம்ல இருந்தீங்க? டிடிஎம்ல எத்தனை வருஷம் இருந்தீங்க? சிபிஎம் நான் எனக்கு புத்தி தெரிஞ்சது நான் சிபிஎம் தான் சார். எனக்கு 3 வயசுல இருந்து நான் பெண்டிகாஸ்ட் தான். ஓகே. அப்போ பாஸ்டர் தேடி வந்திருப்பாங்களா? என்ன சார்? பாஸ்டர்ஸ் நீங்க ஒரு நாள் போவாட்டியுமே பாஸ்டர் தேடி வந்திருப்பாங்களா சார்? எல்லாருமே நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம வந்துட்டு இந்த தேடிட்டு வந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? ஆமா, எல்லாமே வந்துட்டு எனக்கு மேரேஜ் பெண்டிகாஸ்ட் தான். சரி, இப்போ இல்ல ஒய்ஃப் ஃபேமிலியாட்டே நீங்க இப்போ அக்செப்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். புரியல. ஒய்ஃப் அம்மா அப்பா எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? உங்க பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டேன் சார். அப்படி கிடையாது. ஒன் மேன் அந்த ஃபவுண்டர் எல்லாமே இதெல்லாம் வீட்டுக்கு தெரியாது. அவங்க அந்த நாலேஜ் ஒய்ஃப் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களா? புரியல. ஒய்ஃப் கண்டிப்பா இத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களா சார்?
அவங்களுக்கு தெரியாது சார் இதெல்லாம். இது நம்ம வந்துட்டு அதாவது அறியாதவங்க பலவீனமானவங்க நம்ம இது சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்க அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. பட் ப்ரேயர் நீங்க ப்ரேயர்னா ப்ரேயர் படி பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்க பண்ணுவாங்க. நிச்சயமா. ஓகே ஓகே. மார்க் 18:20 இல்லையே? சரி சார், லூக்கா 18:20 படிங்க. அப்போ லூக்கா பைபிள் டச் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லூக்கா 18:20 இல்ல சொல்றேன், சும்மா நான் வந்துட்டு சும்மா மனசு நீங்க பாயிண்ட் சொன்னீங்களே, அதுக்கு நான் சொன்னேன். இதுன்னு இல்லை, இது மாதிரி நிறைய, அதாவது அந்த வாட்ஸ்அப்ல நான் அந்த வால் போஸ்ட் அமிச்சேன்னா அதுல இருக்க எல்லா பாயிண்ட்டுமே பைபிள் இருக்கு. நீங்க அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தேன், நீங்க தரவே இல்லை குறைக்கும். என்னுடைய டேப் வந்துட்டு சர்வீஸ் சென்டர்ல இருக்கு சார், நான் எப்போ அனுப்பிச்சிருவேன் நானு. நீங்க இவ்வளவு கேட்கறது நான் காலையில அனுப்பிச்சிட்டு இருக்க மாட்டேன். நான் வந்துட்டு கேட்டுதான் இப்போ இன்னொரு என்ன பண்ணிப்பாங்க ஜாயின் பண்றாங்க, என்ன பண்ணணும் லூசிபர் வந்து என்ன பண்ணணுமா புரியல. ஜாயின் பண்ணா லூசிபர் வந்துட்டு எப்படி வந்துட்டு லூசிபரை தன்னுடைய இதுவா ஏத்துக்கணும், அவ்வளவுதான். எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும். அதான் எப்படி உங்களுடைய ஆத்மாவை லூசிபர் வித்துறணும், அவ்வளவுதான். எப்படி நீங்க வந்து உங்க ஆத்மாவை ஏத்துக்க பிடிச்சல அதே மாதிரி லூசிபர் கிடைக்கணும், சர்வ வல்லவரா ஏத்துக்கணும். ஆமா, அவ்வளவுதான். அது ஏத்துனீங்கன்னா உங்களுடைய உலகத்துக்கு ஒரு சம்பந்தப்பட்டது எல்லாமே டோட்டலா கிளியரா நீங்க ஸ்ட்ரெயிட்டா உச்சத்துக்கு போயிடுவீங்க. இது வந்துட்டு உண்மை. இது வந்துட்டு எந்த ஒரு நெகட்டிவ் எதுவுமே கிடையாது. ஸ்டார்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. புரியல சார், உங்களுக்கு டீச் பண்ணது யாருன்னு கேட்டேன் சார். எங்களுக்கு வந்து எனக்கு டீச்சிங் யாருமே கிடையாது. ஃபவுண்டரே நான் தான் சொல்றேன். நீங்க தான் ஃபவுண்டர். நம்ம அப்போ புதுசு நியூ. யா, ஒன் ஆஃப் மேன், ஒன் ஆஃப் பர்சன். இப்போ உங்க கூட எத்தனை பேர் இருக்காங்க? யாருமே கிடையாது. நான் ஒரே ஆள் ஃபவுண்டேஷன் பண்ணா இப்போ இருக்காங்க ஒரு 20-30 பேர் இருக்காங்க. ஓகே 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 சார். இத பத்தினா மெயின் அதான் நான் சொல்றேன், இந்த மெயின் ஆம்பிஷன் பக்கா யூத் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் டேலண்டட் பர்சன்ஸ், இந்த த்ரீ பார்ட் ஆஃப் குரூப் நாம வந்து இது பண்றோம். ஏன்னா புதுசா ரசிக்கப்படுற குரூப்பை நம்ம தடுக்கணும். புதுசா ரசிக்கப்படுற யூத்தை தடுக்கணும். ஆமா, நியூ கேண்டேட்ஸ். ஆமா, கிறிஸ்டியன்ல வந்து யாருமே வந்து இன்னும் ஆகக்கூடாது. ஸோ அது முழுக்க தடுக்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி. செகண்ட் பாயிண்ட் உள்ள, அதாவது டேலண்டட் பர்சன்ஸ் தான் உள்ள, அதாவது ரொம்ப லீகல், அதாவது நல்ல ஸ்பிரிச்சுவல்ல இருப்பாங்க. ஸோ அவங்கள என்ன பண்ணோம், அவங்கள வெளியேற்றணும். அந்த இதுல இந்த நார்மலானவங்க நமக்கு தேவை கிடையாது. இது செகண்ட் டைம். ஆமா, இது செகண்ட் டார்கெட். தேர்ட் பாத்தீங்கன்னா யூத். ஓகே ஓகே. ஸோ இவ்வளவுதான், டேலண்டட் பர்சன்ஸ், யூத் அண்ட் பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஃபில்டர். அதாவது கிறிஸ்டியன் கரெக்டா இருப்பாங்க, நேர்மையா. ஸோ அவங்கள மட்டுமே எடுத்து வெளியே வருது. சரி சரி சரி. பட் உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க கூடுவீங்க இல்ல? சாட்டர்டே நைட் நார்மலா பிரேயர் இருக்கு. எப்போ சார்? எவ்ரி சாட்டர்டே நைட் இருக்கு. மிட் நைட் 12 o'clock. நைட் 12 சார். 12 எத்தனை மணிக்கு? மிட் நைட், அதாவது ஓய்வு நாள், அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை தொடங்குது இல்லைங்களா? ஆமா, 12 மணி. இது வந்து ரிச்சுவல். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். இதை வந்து நாங்க வந்துட்டு இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணல. இது வந்துட்டு மெடிடேஷன் ஸ்டெப் முடிஞ்சோடனே அடுத்த ஸ்டெப் அதுதான். கரெக்டா 12 மணி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஆமா, எக்ஸாக்டா 12 மணி. அதான் லூசிபரோட டைம், அப்படிதானே சார்? இல்ல, அப்படி கிடையாது சார். நமக்கு அந்த டைம், அதாவது நமக்குன்னு ஒரு அறிவு இருக்கு இல்லைங்களா? அதாவது இந்த டைம்ல பண்ணா அவர் வந்துட்டு நல்ல ஒரு உச்ச பலத்தோட இருப்பாரு. அவரே சார், அவரே கீழே கடந்து வந்துட்டு இருக்காரு. புரியல சார்? லூசிபர் கீழே தானே இருக்காரு, பாதாளத்துல இருக்காரு. இப்போ கீழே இருக்குது சார். அவருடைய சூழ்நிலை எதுவும் இருந்தாலும், அதாவது பாத்தீங்கன்னா சரி, அவரு கீழே இருக்காரு. இந்த எதுக்கு கடவுள் வந்துட்டு எல்லாத்துலயும் அவர் எதுக்கு மென்ஷன் பண்றாரு? எதுக்கு எந்த ஸ்டேஜ்ல எதுக்கு சாத்தான் எதுக்கு சொல்றீங்க? ஒரு சக்தி இல்லாதவங்க பத்தி நீங்க உங்களுக்கு பேச வந்துட்டு தகுதி கிடையாது இல்லைங்களா உங்களுக்கு? பிசாசுக்கு வந்து முதல்ல ஆண்டு சக்தி இப்ப பண்ணியிருந்தாரு. பட் அவன் வந்து அதை பெருமையா எடுத்துட்டதுனால அவனை கீழே தள்ளினாரு, தூக்கி அடிச்சாரு கீழே போ. அப்படி இல்லைங்க சார். அதாவது ஈக்குவல் ரைட்ஸ் பவர், அதாவது பைபிள் பிரகாரம், நம்ம பைபிள் நம்பர்ஸ் இல்ல இப்போ, பைபிள் பிரகாரம் ஈக்குவல் ரைட்ஸ் பவர். லூசிபரும் மார்னிங் ஸ்டார் தான், ஜீசஸும் மார்னிங் ஸ்டார் தான். ஸோ பைபிள் பேஸ். அப்படி இல்லையா? அப்படின்னா ஆண்டு வந்து விட்டுருக்க வேண்டியது. பட் அவரை அடிச்சுல கீழே போன் தள்ளி விளத்தளிச்சார்ல. அதுதான் சார் சொல்ல வரேன். விழுந்து போன பிசாசு தான் பைபிள்ல இருக்கு. விழுந்தவன் தானே சார் அவன். இப்ப என்ன பண்றான், எல்லா ஜனங்களையும் தன் பக்கம் இழுக்கவே துடிச்சிட்டு இருக்கான். யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, பரலோகத்துக்கு விடக்கூடாது. நீங்க அப்படி நினைச்சிருக்கீங்க. அதாவது உங்களுடைய மைண்ட் செட்டப் அப்படி ஆயிடுச்சு சார். அப்படி கிடையாது, நீங்க நல்லா புரிஞ்சுடுங்க சார். நீங்க நல்லா மாட்டிக்கிட்டீங்களா செட்டப். அதாவது அடிமைத்தனங்கள், அந்த அடிமையா இருந்து அந்த அடிமை மூளைகள் அப்படியே வந்துட்டு மூளை வந்துட்டு அவள் சக்கு. அப்படி கிடையாது. அந்த மைண்ட் நாங்கெல்லாம் ஆக்சுவலா